அந்த 21 செப்பேடுகள், பெரிய செப்பேடுகள், அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் 5 சமஸ்கிருதத்தில் இருக்கு, மீதி 16 தமிழில் இருக்கு. இந்த சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அந்த செப்பேடுகள் சோழர்களுடைய அவர்களுடைய பூர்வீகத்தை, அவர்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடியவையாக இருக்கிறது. எல்லா மன்னர்களுக்கும் இந்தியாவில் பொதுவாக அவர்களுக்கு ஒரு வரலாறு, ஒரு தேவ வரலாறு. அவர்கள் சூரிய பரம்பரை, சந்திர பரம்பரை என்று இருப்பார்கள். இவர்கள் சூரிய பரம்பரையை சேர்ந்தவர்கள். இவர்கள் அந்த அந்த 5 சமஸ்கிருத செப்பேடுகள் என்ன சொல்றாங்கன்னா, விஷ்ணுவை பத்தியும் சொல்றாங்க. இவர்கள் சைவர் 1000 கோவில்கள் வரை சிவனுக்காக கட்டியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அவங்க 3 கடவுள்களை சொல்லுகிறார்கள். முதல்ல சொல்றது விஷ்ணு. விஷ்ணு பார்க்கடலில் அவர் துயில் கொண்டிருக்கும் வரையில், சிவன் தன்னுடைய மனைவி பார்வதியோடு கைலாசத்தில் உலவி கொண்டிருக்கும் வரையில், சூரியன் இருளை போக்கி வெளிச்சம் தரும் வரையில் சோழ குலம் தன்னுடைய மக்களையும் தன்னுடைய நாட்டையும் காப்பாற்றும். அந்த 30 கிலோல 21 பெரிய செப்பேடுகளும் ஒரு 3 சிறிய செப்பேடுகளும் இருக்கு. இந்த 21 பெரிய செப்பேடுகள் இது எல்லாமே ஒரு பெரிய வெண்கல வளையத்துல கோத்திருக்காங்க. அந்த வெண்கல வளையம் அந்த வளையத்துல சோழர்களுடைய புலிக்கொடி, பாண்டியர்களுடைய மீன்கொடி, சேரர்களுடைய வில் எல்லாமே பொறிச்சிருக்கு. பாண்டியர்களை அடையாளப்படுத்த, இவர்கள் ஆளுகைக்கு உட்பட்டவர்கள், இவர்கள் தான் பேரரசு அப்படின்னு காட்டுறதுக்காக அது இருந்திருக்கலாம்னு நம்ம நினைக்கலாம். இதை இந்த பட்டயத்தை யார் உருவாக்குனான்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பெரிய பட்டயங்களை, இந்த 21 பெரிய செப்பு பட்டயங்களை உருவாக்கியது ராஜராஜனுடைய மகன் ராஜேந்திர சோழன்.